தினசக்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பிடி சார் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த திரைப்படம் ஹிப்ஹாப் ஆதி அவர்களுடைய 25வது திரைப்படம். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறவங்க வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் அவங்க தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் கார்த்திக் வேணுகோபாலன் அண்ட் படத்துக்கு வந்து எடிட்டராக வந்து ஜி.கே. பிரசன்னா அவர்கள், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் மாதேஷ் மாணிக்கம். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஹிப்ஹாப் ஆதி அவர்களோட சேர்ந்து அனிகா சுரேந்தர், இளவரசு, முனிஷ்காந்த், தேவதர்ஷினி அண்ட் காஷ்முரா இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய பிடி மாஸ்டர் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதில் வந்து தலையிடாமல் அப்படியே ஒதுங்கி போகக்கூடியவர். ஆனால் அவருடைய தங்கைக்கு ஒரு பிரச்சனை வந்து அதனால அவங்க இறந்துடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ இந்த திரைப்படத்தில் தியாகராஜன் அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஸ்கூல் அண்ட் அதுக்கப்புறம் காலேஜ் இதெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் கரஸ்பாண்ட் அவருடைய இதில் தான் நடந்துட்டு இருக்குது. அண்ட் அவருடைய ஸ்கூலில் தான் வந்து ஹிப்ஹாப் ஆதி வந்து பிடி மாஸ்டர் ஒர்க் பண்ணுவார். அண்ட் அதுலேயே வந்துட்டு ஒரு டீச்சராகவும் படத்தினுடைய ஹீரோயின் காஷ்மீர் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஹிப்ஹாப் ஆதி அவர்களுடைய தங்கையாக அனிகா சுரேந்தர் அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் இதை தவிர்த்து முனிஷ்காந்தா இருக்கட்டும், மற்றவங்க அந்த காமெடி சீக்வன்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா போயிருக்குது. அண்ட் படத்தினுள்ள வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமான கதாபாத்திரத்தில் தேவதர்ஷினியும் இளவரசு அவர்களும் நடிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து எப்படின்னா ஹிப்ஹாப் ஆதி எந்த ஒரு பிரச்சனைனாலும், பயங்கரமான ஒரு பிரச்சனைனாலும் அதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து இல்லாமல் ஓடி போகக்கூடிய ஒரு ஆள். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இப்படியே அவரோட லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்களுடைய தங்கை அனிகா அவர்கள் வந்து அதே தியாகராஜன் அவங்களுடைய காலேஜில் தான் வந்து அவங்க படிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அண்ட் அந்த பிரச்சனையினால அவங்களுடைய லைஃப்பில் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் சூசைட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறமா ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணுறாரு, இல்லைனா இதை வந்து சொசைட்டிக்கு கொண்டு போய் கொடுக்கணும், சொசைட்டியில் இருக்கவங்க காமனாக எல்லாருக்குமே இது ஏற்படுது, அதை வந்து நம்ம தட்டி கேட்கணுன்ற மாதிரி மாறி அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு தான் படத்தினுடைய மீதி கதை. படத்தினுடைய டைரக்டர் கார்த்திக் வேணுகோபால் இதுக்கு முன்னாடி நெஞ்சமுண்டு படம் வந்து ரியோ அவர்களை வச்சு எடுத்திருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனான ஒரு விஷயம், ஸோ தினசரி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம வந்து பப்ளிக்காக எப்படி கடந்து போகிறோம் அதை வந்து தட்டி கேட்காமன்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு. அண்ட் அதே போல் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், பாலியல் ரீதியாகவும் சரி மற்றபடியாக நடக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கக்கூடிய படமாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணுன்ற தாண்டி இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்ற மாதிரியான விஷயங்களும் காட்டியிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படத்தில் ஆஸ் யூஸ்வலான ஒரு நடிப்பு தான் வந்துட்டு ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை அவருடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதில் எக்ஸ்பிரஷன்லாம் கொஞ்சம் மாற்றினாருன்னா அவர் இன்னும் அடுத்தடுத்த படங்களில் இன்னும் நல்ல வேறு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து மாறும்போது ஓகே ஒரு பெட்டர் ஆகிட்டே வராரு அப்படின்ற ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்னா முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது பேக்ரவுண்ட் ஸ்கோர். படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் பாடல்கள் மனசில் எப்பவும் போல் ஏன்னா ஹிப்ஹாப் ஆதி அவர்களுடைய பாடல்கள்னாலே ஏதோ ஒரு விதத்தில் கேட்சியாக இருக்கும். ஸோ அது ஏதோ ஒரு விதத்தில் மிஸ்ஸிங்காக தான் இந்த பாட்டிலெல்லாம் இருக்குது. அண்ட் முனிஷ்காந்த் அவர்களாக இருக்கட்டும், இல்லைனா அவங்களோட டீமோட வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ப்ளஸ். அண்ட் அதே போல் தேவதர்ஷினி, இளவரசு டாப் ப்ளஸ்ன்னு சொல்லணும் படத்துக்கு. ஏன்னா அவங்களுடைய நடிப்பு தான் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் படத்தில் வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் அந்த கதையோட கனெக்ட் ஆகிற விதமாகவும் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து மைனஸஸ்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஹிப்ஹாப் ஆதி அவர்களுடைய மியூசிக், அதாவது சாங்ஸ்க்கான மியூசிக் ப்ளஸ் அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்க்ரீன் பிளே இருந்ததுன்னா படத்தை வந்து தொய்வு இல்லாமல் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும்போது ஓகே அடுத்து இது அந்த சுவாரஸ்யத்தோடு நம்ம வந்து பார்க்கும்போது ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். ஸோ அது வந்து கொஞ்சம் இந்த படத்துக்கு மைனஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக ஹிப்ஹாப் ஆதி அவர்களுடைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்து போகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் அவர் வந்து கலகலப்பாக ஆன் ஸ்க்ரீனில் வச்சுப்பார் அப்படின்ற விஷயத்துக்காக போவாங்க. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி இந்த படத்தினுடைய டைரக்டர் கார்த்திக் வேணுகோபாலுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் 2K கிட்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இல்லை இன்னும் கொஞ்சம் வேறு விதத்தையாக காட்டியிருப்பாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜேர்னரில் டிஃப்ரெண்ட்டான டோனில் காட்டுவாங்க அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம். பட் ஸ்டில் இந்த வீக்கெண்ட் வந்துட்டு கொஞ்சம் போயிட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பார்த்துட்டு வரதுக்கு ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்குது பிடி சார். ஸோ இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தியேட்டரில் போய் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய தினசக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.